வெரிதாஸ் தமிழ் பணி இனி உறவுகளுக்கு வணக்கம். அன்புக்குரியவர்களே, 2026 ஜனவரி 8 முதல் 2027 ஜனவரி 9 வரை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இவ்வாண்டை அமைதியின் தூதுவர் மறு கிறிஸ்து என போற்றப்படுகின்ற அசிஸ் நகர் புனித பிரான்சிஸ்க்கு அர்ப்பணித்திருக்கிறார். புனித பிரான்சிஸ் இருக்கின்ற புனிதர்களிலே மிகவும் புகழ்பெற்ற புனிதராக பார்க்கப்படுகிறார். அதற்கு அடிப்படையாக இருப்பது அவருடைய எளிமையான வாழ்வு. கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலித்தார். ஆயிரக்கணக்கான புனிதர்கள் திருவையில் உண்டு. யாருக்கும் கிடைக்காத சிறப்பு பெயர் மறு கிறிஸ்து. மறு கிறிஸ்து என்பது வெறுமனே அவருடைய 5 காயங்கள் இருப்பதால் மட்டுமல்ல, மாறாக அவரது பிறப்பு முதல் இறப்பு வரை கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலித்தார். எவ்வாறு கிறிஸ்து மண்ணிலே மக்களை தேடி வந்தாரோ, ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்தாரோ, இறை விருப்பத்தை அறிந்து அதன்படி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரோ, அதுபோல கிறிஸ்துவின் மறுபிம்பமாகவே அசிசி நகர் புனித பிரான்சிஸ் வாழ்ந்தார். ஆகவே தான் அவர் எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற மாபெரும் புனிதராக இருக்கின்றார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அசிசியார் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். அவர் மட்டுமல்ல, திருத்தந்தைகள் அனைவருமே அமைதியை பற்றி உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்றால் அசிசி நகருக்கு தான் செல்வார்கள். அங்கு மற்ற சமய தலைவர்களோடு கலந்துரையாடி அவருடைய வழியிலே கிறிஸ்துவனுடைய அன்பை உலகுக்கு அமைதியை போதித்தார்கள். ஆகவே இந்த ஆண்டு அசிசியின் ஆண்டு, மிகவும் குறிப்பாக இந்த போர் மேகங்கள் சூழ்ந்து வந்த நாட்களிலே நாம் அவரது எளிமையான வழியிலே நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அத்தகைய ஒரு அழகான ஒரு ஆண்டினை கொண்டாடுவோம். நம் தலைவர் கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சியாக இந்த பிரான்சிஸ் திகழ்ந்தது போல நீங்களும் நானும் திகழ்வோம். வாருங்கள், இந்த ஆண்டினை கொண்டாடி நமது வார்த்தையால் நம் வாழ்வால் மற்றவருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.